Hello friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 5 UGTRB இங்கிலீஷில் இருக்கிற போயம் பிரம்மா பார்க்க போகிறோம். இந்த போயம் எழுதினவங்க R.W.Emerson. R.W.Emersonோட பயோகிராஃபி வித் கொஷின் ஆன்சர்ஸோடு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாம். இந்த பிபிடியில் உங்களுக்கு போயமோட லைன்ஸ், எக்ஸ்ப்ளனேஷன், poetic device, MCQs ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாமா? Poem. If the red slayer think he slays, or if the slain think he is slain, they know not well the subtle ways I keep and pass and turn again. So this is stanza 1. So 4 lines தான் நமக்கு எழுதியிருக்காங்க. So 4 lines இருந்தால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Quatrain அப்படின்னு சொல்லுவோம். If the red slayer, slayerனா killer, slainனா killed man. ரெட் ஸ்லேயர் சிம்பாலிக் ஆஃப் காளி. ஹிந்துயிசமில் காளி அப்படின்றவங்கள தான் நம்ம ரெட் ஸ்லேயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஹிந்து மித்தாலஜியில் இருக்கிற பிலீஃப்ஸ் இதில் அதிகமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் ஒவ்வொரு மதத்துலேயுமே ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். ஹிந்துயிசமில் நிறைய காட்ஸை மென்ஷன் பண்ணியிருந்தாலும் பிரம்மா அப்படின்றவங்க கிரியேட்டர் ஆஃப் யூனிவர்ஸ், கிரியேட்டர் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லலாம். லைக் தட் பைபிளில் செயின்ஸு, ஏஞ்சல்ஸு இவங்க எல்லாரையுமே நம்ம சொல்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் இதோட மெயின் தீம் என்ன அப்படின்னா, நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் அவ்வளோதான், இறக்குற வரையும் நம்ம எங்காவே இருக்கணும், எங்கள் லைஃப்லேயே இருந்துகிட்ருக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி ஒரு தப்பான விஷயம். வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி, வி ஹாவ் டு நோ த ட்ரூத். ஸோ நம்மளோட ட்ரூத் என்ன அப்படின்னா, பிறப்புன்னு ஒன்று இருக்குன்னா இறப்பும் கண்டிப்பாக இருக்கணும். இந்த இன்பிட்வீன் ட்ராவலில் நம்ம என்னென்ன செய்கிறோம், நம்ம செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது எல்லாரோட காமன் பிலீஃபாக இருக்கும். ஸோ டெத் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இட்ஸ் அ ட்ரான்சிஷன் டு எ மோர் சப்டில் ரெம். ஸோ இட்ஸ் அ சப்டில் வேஸ். ஸோ சப்டில் வேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்டில் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி சோல். நம்மளோட சோல் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லா மதத்தோட பிலீஃபும் தான். ஸோ அதை தான் அந்த இடத்துல ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 2. Far or forgot to me is near. Shadow and sunlight are the same. The vanished gods to me appear, and one to me are shame and fame. பிரம்மாவோட மித்தாலஜி, பிரம்மாவோட ஐடியா என்ன அப்படின்னா, தூரத்தையும் பக்கத்தையும் ஒன்றாவே நம்மளால் பார்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஒருத்தருக்கு தூரமாக இருக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக பக்கமாக தான் இருக்கும். இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா டியூலிஸ்டிக் கான்செப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் டைகோட்டோமி, ஆப்போசிட் ஆர் கான்ட்ராஸ்ட். ஒருத்தருக்கு பக்கமாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு தூரமாக இருக்கும். ஸோ இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ டியூலிஸ்டிக் கான்செப்ட், ஃபார், நியர், ஷேடோ, சன்லைட், வேனிஷ், அப்பியர், ஷேம், ஃபேம். ரியாலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் அவர் வேண்டேஜ் பாயிண்ட். நம்ம எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட அக்செப்டன்ஸ் இருக்குது. ஸோ அக்செப்டன்ஸ் அப்படின்னு வரும்போது வாட் வி பர்சீவ், வாட் வி அப்சர்வ் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை தான் இந்த செகண்ட் ஸ்டான்ஸால் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பியும் சொல்லலாம், ஃபார், நியர், ஷேடோ, சன்லைட், வேனிஷ், அப்பியர், ஷேம், ஃபேம். இது எல்லாமே வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு தீமு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளால் ஈக்குவலாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னா அதுதான் வந்து டைகோட்டோமி, தட் இஸ் ரியலிஸ்டிக் கான்செப்ஷன்ஸ் அப்படின்னு நமக்கு இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ஒர்த்து தான் எல்லாமே அப்படின்ற ஒரு காமனான ஒரு எலாபரேட் திங்கிங் வேணும், ஒரு ரியலிஸ்டிக் திங்கிங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டான்ஸா 3. They reckon I'll who leave me out, when me they fly. I am the wings, I am the doubter and the doubt, I am the hymn the Brahmin sings. ஸோ ஸ்டான்ஸா 3ல பாருங்கள். இந்த ஸ்டான்ஸால் மெயின் தீம் என்ன அப்படின்னா, ஆல் இஸ் ஒன் இஸ் ஆல். ஒரு விஷயம் க்ரியேட் ஆகுது அப்படின்னா காரணம் இல்லாமல் க்ரியேட் ஆகாது. இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ ஐ எம் த டவுட்டர், ஐ எம் த டவுட்டு. அந்த டவுட்டை க்ரியேட் பண்ணுறது நான் தான், அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதும் அவங்க தான். ஓகே, ஸோ தட் இஸ் பிரம்மா. ஸோ ரெக்கான் அப்படின்னா டு திங்க். ஸோ கால்குலேட், இமேஜின், என்ன மீனிங்கில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது சினானிம் வேர்ட்ஸ் ஃபார் ரெக்கான். ஸோ நம்ம வந்து கடவுளுக்கு, எந்த கடவுளுக்காக இருந்தாலும் நம்ம நிறைய சாங்ஸ் வந்து பாடுறோம், அவங்களுக்காக ப்ரைஸ் பண்ணுற மாதிரி நிறைய சாங்ஸ் பாடுறோம். அந்த சாங்ஸ் எல்லாம் நம்ம எழுதினோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, அந்த கடவுள் தான் நம்மளை எழுத வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு மெயின் தீம். தட் இஸ் ஐ எம் த டவுட்டர் அண்ட் த டவுட், ஐ எம் த ஹிம் த பிராமின் சிங்ஸ். அதை க்ரியேட் பண்ணதே இவங்க தான், பிரம்மா தான். ஓகே, அவங்கக்கிட்ட இருந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது, கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. நம்ம செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரியான விளைவுகளை நம்ம எப்பயுமே சந்தித்து தான் ஆகணும். ஸோ அதை தான்
when me they fly I am the wings. அவங்க பறக்கணும்னு நினச்சா விங்ஸும் யாரு தான், அவங்க தான். Next stanza, the strong gods pine for my abode, and pine in vain the sacred seven, but thou, meek lover of the god, find me and turn thy back on the heaven. So strong gods அப்படின்னா ஹிந்து மித்தாலஜியில் அக்னி, யமா, காளி அப்படின்னு கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லான ஒரு காடன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அபோர்டு அப்படின்னா நம்மளோட லிவிங் பிளேஸ், நம்மளோட லிவிங் ஏரியா. அண்ட் பைன் இன் வெயின் த சாக்ரெட் செவன். ஸோ சாக்ரெட் செவன் அப்படின்னா ஹோலி காட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். நாட் ஓன்லி இன் ஹிந்து மித்தாலஜி, எல்லாரோட பிலீஃப்லையுமே இருக்கிற ஒரு விஷயம் தான் சாக்ரெட் செவன். சாக்ரெட் நாலேஜ், ஒரு புனிதமான சப்த ரிஷிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன். ஸோ ஸ்பிரிச்சுவலிட்டியை ஒரு ரியலைஸ் பண்ணணும். ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற ஒரு கான்செப்டை நிறைய பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் டூயல் கான்செப்ட் மாதிரி நல்ல விஷயம்னு ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக கெட்ட விஷயம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதிலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங்லையும் பாசிட்டிவ் தாட்ஸ்லையுமே நம்மளை வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமுமே நமக்கு மோட்டிவேஷனலாக பாசிட்டிவாகவே இருந்துகிட்ருக்கும். பட் தோ மீக் லவர் ஆஃப் தி காட், ஃபைண்ட் மீ அண்ட் டேர்ன் தை பேக் ஆன் தி ஹெவன். ஸோ நம்ம வந்து என்ன செய்யணும் எப்பயுமே, ஃபைண்ட் மீ அண்ட் டேர்ன் யுவர் பேக் ஆன் ஹெவன். நம்மளோட ரியலைசேஷன், நம்மளோட லைஃபோட ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அக்செப்டன்ஸ், ஹவு டு பிஹேவ், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அல்டிமேட் ரியாலிட்டி எது தான், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம கிடைக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் நல்ல லெசன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா கரெக்டான பாத்தில் ட்ராவல் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ ஃபைண்ட் மீ அண்ட் டைம் தை பேக் ஆன் தி ஹெவன். ஸ்ட்ராங் காட்ஸ் அப்படின்னு அக்னி, யமா, காளியை நம்ம பவர்ஃபுல் காட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ சாக்ரெட் செவன் அப்படின்னா ஹையஸ்ட்டு ஹோலி பர்சன்ஸ். ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொருத்தரை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ 4 ஸ்டான்ஸாஸ் ஓவர். இப்போ நம்ம லிட்ரரி டிவைசஸ் பார்க்கலாம். லிட்ரரி டிவைஸ், பொயட்டிக் டிவைஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், என்ன நேமில் வேணாலும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அலூஷன். அலூஷன் அப்படின்னா இட்ஸ் அபவுட் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், கல்ச்சர் எக்ஸெட்ரா. இதில் நமக்கு என்ன அலூஷன் அப்படின்னா சாக்ரெட் செவன் அப்படின்னு 4th ஸ்டான்ஸாவில் பொயட்டோட நாலேஜ், ஹிந்துயிசமில் அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஃப்ரம் ஹிந்து கல்ச்சர், ஹிஸ்ட்ரி. ஸோ தட் சாக்ரெட் செவன் இஸ் allusion. Example for using allusion in this poem. Assonance. Assonance அப்படின்னா repetition of vowel sounds in the same lines. ஸோ சேம் லைன்ஸில் வவல்ஸை ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சவுண்ட்ஸை ரிப்பீட் பண்ணியிருந்தாங்கன்னா அது அசோனன்ஸ். இஃப் த ரெட் ஸ்லேயர் திங்க் ஹீ ஸ்லேஸ், ஃபார் ஆர் ஃபர்காட் டு மீ இஸ் நியர். ஸோ ஃபார் this first line is from stanza 1. This line is from stanza 2. These 2 lines are example for assonance. Next, alliteration. Alliteration, repetition of consonant sounds. Example for forgot, same line la use பண்ணிருப்பாங்க. Then sacred seven, same line la use பண்ணிருப்பாங்க. This is also called as consonants. Imagery, used to make readers to perceive things involving their 5 senses. So imagery அப்படின்னா நம்மளோட 5 சென்ஸையும் ஒரு பர்சீவ் பண்ணுற மாதிரி, அதில் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கறது தான், நம்மளோட ரீடர்ஸை இன்வால்வ் பண்ண வைக்கிறது தான். ஸோ இதில் ஃபார் அப்படின்னும் வேனிஷ்டு காட்ஸ், வேனிஷ் அப்படின்னா என்னது, மறைஞ்சு போகிறது. ஸோ இது எல்லாமே நம்மளோட இமேஜினேஷன் பவரை கொஞ்சம் யூஸ் பண்ணி ரீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கறது. ஸோ தட் இமேஜரியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெட்டஃபர். Metaphor is about comparison between 2 things. So, I am the wings, நான் தான் என்னது விங்ஸும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ மெட்டஃபர், கம்பேரிசன் பிட்வீன் 2 things without using as like. அஸும் லைக்கும் யூஸ் பண்ணாமல் 2 விஷயத்தை கம்பேர் பண்ணால் அதை என்னன்னு சொல்லுவோம், மெட்டஃபர்னு சொல்லுவோம். ஆஸும் லைக்கும் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணாங்கன்னா அதை நம்ம சிமிலி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பேரலிசம். பேரலிசம் அப்படின்னா ஈக்குவல் வேர்ட்ஸ் போத் சைட்ஸ். ஸோ ஒரு ஸ்டான்ஸால் நம்ம கமா கொடுத்து ஒரு டிவிஷன் இருக்குது அப்படின்னா இந்த சைடும் அந்த சைடும் என்ன பண்ணியிருப்பாங்க, 4 வேர்ட்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வென், மீ, தே, ஃப்ளை, 4 வேர்ட்ஸ் இருக்கா. ஐ ஆம் த விங்ஸ், 4 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஈக்குவல் ஷேரிங்கில் இருக்கிற
இந்த வரையான லைன்ஸை தான் வந்து நம்ம parallelism அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் த இம்பார்ட்டன்ட் பார்ட் தட் இஸ் MCQ ஷேர் பண்ணலாமா? ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். MCQs பார்க்கலாம். ஜஸ்ட்டு கண்டென்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. நோட்டு நோட் என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பார்க்கலாமா? கொஷின் நம்பர் 1, who wrote the poem Brahma? So who wrote the poem Brahma? Option A, R.W.Emerson. ஸோ எமர்சனோட ஷார்ட் பயோகிராஃபி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், வாட்ஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த போயம் Brahma? ஸோ வாட்ஸ் த ரைம் ஸ்கீம்? ஸோ ரைம் ஸ்கீம் இஸ் AB AB. ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே பாருங்கள், AB AB, அவுட் விங்ஸ் டவுட் சிங்ஸ். இந்த மாதிரி AB AB இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3, வாட் இஸ் அலிட்ரேஷன்? அலிட்ரேஷன் அப்படின்னா என்ன? த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் C, the use of words in succession with the same beginning letter. Use of words in succession with the same beginning letter. For, forgot and like that. How many stanzas Brahma? So 4 lines இருக்கிற 4 stanzaவாக எழுதியிருக்காங்க. Answer is option A 4. What's the central theme of the poem? ஸோ இதோட தீம் என்ன? இந்த போயமோட தீமு ஸோ டுயாலிட்டியை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்களா? ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்களா? ஸோ யூனிட்டி ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் த இலூஷன் ஆஃப் duality. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் C. வாட் டஸ் த ஃப்ரேஸ் கீப் அண்ட் பாஸ் அண்ட் டேர்ன் அகெயின்? ஸோ லைஃபுக்கும் டெத்துக்கும் நடுவில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்? ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஃபேமஸ் ஷேமு ஃபார் நியர், ஸோ எல்லாத்தையும் ஒரு ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ அதை தான் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ டெய்லி இன்ஸ்பிரேஷன். டெய்லி நம்மளோட லைஃப்பில் என்ன நடக்குது? நிறைய விஷயங்கள் நடக்குது. எல்லாத்தையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எபிலிட்டியும் சொல்லலாம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A, பிரம்மாஸ் எபிலிட்டி டு ஈஸிலி டிரான்சிஷன் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத். ஹூ இஸ் த ஸ்பீக்கர் இன் த போயம் Brahma? ஸோ இதில் ஸ்பீக்கர் யார் அப்படின்னா இட்ஸ் அ சுப்ரீம் பீயிங். ஸோ ஒவ்வொரு மதத்துலேயும் சுப்ரீம் காட் இருக்காங்க அப்படின்னு சொன்னோமா? லைக் தட் த சுப்ரீம் பீயிங் ஆர் யூனிவர்சல் ஸ்பிரிட் Brahma, who create everything, that is Brahma. According to the text, how does Brahma perceive shame and fame? ஸோ எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க ஃபேமையும் ஷேமையும் இந்த போயமில் டெக்ஸ்ட் படி அப்படின்னா, Brahma perceives shame and fame as equally significant, considers shame and fame as having equal worth. எல்லாமே ஈக்குவல் ஒர்த்து தான். நமக்கு தூரமாக இருக்கிற விஷயம் மற்றவங்களுக்கு பக்கமாக இருக்கலாம். ஸோ ஈக்குவல் worth. ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் A. நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு தேர்ட் ஸ்டான்ஸா, ஹூ இஸ் பிளேயிங் டேஞ்சரஸ் கேம்? ஸோ யாருக்கு வந்து புரிய ஒரு டேஞ்சரஸான கேமை விளாண்டுட்ருக்காங்க அப்படின்னா, பிரம்மாவை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க தான். எல்லாத்துக்குமே ஒரு பாவ புண்ணியம் கணக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோமா? ஸோ அதை பற்றின அவேர்னஸ் இல்லாமல் டவுட்டை க்ரியேட் பண்ணுறதும் அவங்க தான், அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதும் அவங்க தான். ஸோ பிரம்மா தான். யார் டேஞ்சரஸ் கேமை விளையாடுறா? தோஸ் ஹூ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பிரம்மா அண்ட் ட்ரை டு ஃப்ளீ ஃப்ரம் ஹிம். கடவுள்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ்லேருந்து தப்பிச்சிடலான்னு என்ன செய்ய முடியாது? தப்பாக நினைக்கவே முடியாது. Those who misunderstand Brahma and try to flee from him. Option B is the correct answer. Next question. The poem Brahma is heavily influenced by which philosophy? So எந்த philosophyல நம்ம டீப்பாக இதில் பற்றி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஹிந்துயிசம். ஸோ வேதங்களில் தான் இதை பற்றி அதிகமாக இருக்குது. ஸோ வேதங்கள் அப்படின்னா பகவத்கீதா, உபனிஷத், இது எல்லாத்துலேயுமே பிரம்மாவோட ரெஃபரன்ஸ் அதிகமாக நம்ம பார்க்கலாம். R.W.Emerson டிரான்சென்டலிஸ்டாக இருக்கிறதுனால ஹிந்து மித்தாலஜி இதில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ நேச்சர் பேஸ்ட் அண்ட் யூனிவர்சல் ஸ்பிரிட், தட்ஸ் ஆல். According to the text, what is Brahma's primary role or significance? What is primary role of Brahma? Brahmaவோட primary role என்ன? So think.
the reason for all occurrence, என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் இருக்கும், என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னவா எடுத்துக்கணும், லெசன்ஸாக எடுத்துக்கணும். ஸோ the reason for all occurrence, என்ன நடக்குதோ அதுக்கு காரணம் கண்டிப்பாக இருக்கும். ஆப்ஷன் டி is the correct answer. 12. How does Emerson's Brahma reflect transcendentalist beliefs? So transcendentalist belief, that is inner thoughts, universal spirit, எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருக்குது அப்படின்னு நம்புறது தான் வந்து transcendentalism. ஸோ இதை வந்து ப்ரமோட் பண்ணுறது யார்? பிரம்மா. அவரோட போயமில் பிரம்மான்ற போயமில் அதை ப்ரமோட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காங்க. இட் ப்ரமோட்ஸ் இன்னர் டிவினிட்டி அண்ட் யூனிட்டி வித் த யூனிவர்ஸ். இட் ப்ரமோட்ஸ் இன்னர் டிவினிட்டி and unity with the universe. Option C is the correct answer. Which social group is associated with maintaining sacred knowledge according to the text? So sacred knowledge யார் யூஸ்வலாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க? ஸோ எல்லாருமே டெய்லியுமே வந்து கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், எந்த கோயிலுக்காக இருந்தாலும் போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற பர்டிகுலர் பர்சன் யார்? ஸோ சர்ச்சாக இருந்தாலும் டெம்பிளாக இருந்தாலும் ப்ரீஸ்ட்டு தான் வந்து நம்மளோட ஹோலி நாலேஜ் எல்லாத்தையுமே ஒரு ரெகுலேஷன்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க. ஸோ ப்ரீஸ்ட்டு தான் வந்து கரெக்டான ஆன்சர். விச் சோஷியல் குரூப் இஸ் அசோசியேட்டட் வித் மெயின்டைனிங் சாக்ரட் நாலேஜ் அக்கார்டிங் டு த டெக்ஸ்ட்? ஸோ டெக்ஸ்ட்டில் பிராமின்ஸை தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீஸ்ட் அப்படின்றது தான் இந்த ஆப்ஷனில் இருக்கிற கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. What does Brahma suggest one should pursue instead of idealized heavenly end to life? What does Brahma suggest one should pursue instead of idealized heavenly end to life? கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க? டு பர்சீவ் தி ஐடியா அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் பிரம்மா. டு பர்சீவ் தி ஐடியா அண்டு ஸ்பிரிட் ஆஃப் பிரம்மா. நமக்கு என்ன ஒரு ஐடியா இருக்கணும், ஸ்பிரிட்டோட, தட் இஸ் யூனிவர்சல் ஸ்பிரிட்டோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கண்டிப்பாக ஐடியலைஸ் இருக்கணும். பிரம்மா கம்போஸ்டு இன். ஸோ பிரம்மா போயம் எப்போ கம்போஸ் பண்ணாங்கன்னா 1856 கம்போஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிஷ் ஆனது 57. According to the text, which of the following demonstrates the use of allusion in the poems? Allusion அப்படின்னா என்னன்னு சொன்னோம்? ரெஃபரன்ஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி ஆர் கல்ச்சர் வாட் எவர். ஸோ நம்ம இதில் என்ன ஆன்சர் அப்படின்னா ரெஃபரன்சிங் பிராமின் அண்ட் த சாக்ரட் செவன், ரிப்பீட்டிங் கான்சன்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரெஃபரன்சிங் பிராமின் அண்ட் த சாக்ரட் செவன். இந்த போயமில் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? பிராமின்ஸோட ரெஃபரன்ஸும் சாக்ரட் செவன் அப்படின்னு ஹோலி காட்ஸோட ரெஃபரன்ஸையும் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் குவாட்ரைன் என்ன பொயட்ரி? ஸோ பொயட்ரின்ற ஜேர்னலில் குவாட்ரைன் அப்படின்னா என்னென்னா ஸ்டான்ஸா வித் 4 lines. ஸ்டான்ஸா வித் 4 lines. ஸோ 3 lines இருந்தால் டெஸ்ட் செட்டு, 2 lines இருந்தால் கப்லெட்டு, இந்த மாதிரி 6 lines இருந்தால் செட், 8 lines இருந்தால் ஆக்டேவ், இந்த மாதிரி ஒவ்வொரு லைன்ஸ் ஆஃப் கப்புள் ஆஃப் லைன்ஸுக்கும் நமக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வாட்ஸ் த டோன் ஆஃப் தி போயம்? இந்த போயமில் அதோட டோன் எப்படி இருக்குது? ஒரு சஜஷன்ஸ் கொடுக்குற மாதிரி, ஒரு ஃபிலாசபியை சொல்கிற மாதிரி இருக்கா? ரிலீஜியஸ் ஓரியன்டாகவும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இட்ஸ் அ ஃபிலாசபிக்கல் ஒன், ரிலீஜியஸ் அண்ட் டெடிக்கேட்டடான ஒன்று. வாட்ஸ் த டோன் ஆஃப் தி போயம்? Philosophical, religious and dedicated. What's the published year of Brahma? So published year, composed year சொல்லும் போதே published yearம் சொன்னோம் நம்ம. 1857 is the published year of Brahma. What's the last line of the poem Brahma? இந்த போயமோட லாஸ்ட் லைன். லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்? செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்? நம்ம ஆல் இஸ் ஒன், எல்லாமே கடவுள் தான் உருவாக்குறது, அதுக்கான ரீசன், எல்லாத்துக்கும் ரீசன் இருக்குது அப்படின்னு பார்த்தோமா? ஸோ ஃபைண்ட் மீ அண்ட் டேர்ன் தை பேக் ஆன் ஹெவன். ஸோ தட் இஸ் த லாஸ்ட் லைன் ஆஃப் தி poem. Find me and turn thy back on heaven. Thank you for watching. Please share and subscribe the channel. Thank you.